ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே நம்மளுடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கும் நம்ம பெரியவாளோட மகிமைகள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறு ஆசை உண்டு. நியாயமான ஆசை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? சரி, இது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னால் பெரியவா நிகழ்த்திய ஒரு அற்புதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா பெரியவாளுக்காக நிகழ்த்தப்பட்ட அற்புதம்னு கூட வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். பெரியவாளுக்கு அப்போ கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ மகாராஷ்டிராவில் சதாரா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்ரீமடம் முகாமிட்டு 21 நாள் தங்கி அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிறதா சங்கல்பம். 21 நாள் முடிஞ்செடுத்து சதாரா சுற்றுவட்டார பகுதியிலேருந்து நம்ம பெரியவாளை அனுதினமும் பல்லாயிரக்கணக்கான ஆன்மீக அன்பர்கள் தரிசித்து அவருடைய கடைக்கண் பார்வை மற்றும் ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு சேமமாக இருந்தது. 21 நாள் முடிஞ்சு மறுநாள் பெரியவா அந்த ஊர்லேருந்து அடுத்த கிராமத்துக்கு கிளம்புறேன். விராளத்தை தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படித்தவாளுக்கு தெரியும், பல பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பேன். பெரியவா நம்ம பூரா பாரத தேசத்தை 2 முறை தன்னுடைய பாதங்களிலாலே கால்நடையாக வந்தவர். மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கி சும்மா பாத யாத்திரை, இந்த கிராமத்துலேருந்து இந்த எண்டுக்கு போகிற திருப்பி காரில் ஏறி அடுத்த ஊருக்கு போய் திருப்பி தொடங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்பா பெரியவா அப்படி கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் நடந்து தான் போகும். அவர் நடைன்னு கூட சொல்ல முடியாது. அவரோட நடக்கிற வாழ்க்கை நடந்த வாழ்க்கைத்தான் தெரியும். அது ஓட்டம் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடியவர் பெரியவா. அந்த மாதிரி சதாராலேருந்து தன்னுடைய ஸ்ரீமடம் முத்திரையிட்டு அங்கே இருந்து அவருடைய கைங்கரியக்காரெல்லாம் சேர்ந்து அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? அன்றைக்கி அந்த நாடும் வந்துடுத்து மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுட்டா. காலையில் சூரிய உதயத்தின் போதே பெரியவா அந்த சந்திரமொழீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்த கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா. 10-11 மணி ஆகிடுத்து. வெயில் ஓரளவு நன்னாவே ஏறிடுது. அதுவும் பார்த்துங்க, மகாராஷ்டிரா ஆந்திராலாம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வெயில் மாதிரி எப்போதுமே அதிகமாகத்தான் இருக்கும். இங்கே 30 டிகிரினா 32 டிகிரி, 2 to 3 டிகிரி எப்போதும் அங்கே கூடத்தான் இருக்கும். ஏன்னா பறந்து வளர்ந்த ஒரு பூமி. அந்த மாதிரி இடத்துல இவர் நடந்து போயின்னு இருக்கு. இவர் வேகமாக நடப்பார் பெரியவர். அவரோட போகிற கைங்கரியாளுக்குத்தான் சோர்ந்து போகும். இவர் 80 வயசானாலும் ஓரளவு நல்ல நடைப்பயிற்சி இருந்ததுனால நல்லா நடக்கக்கூடியவர் தான் பெரியவர். உடம்பு தளர்ந்தாலும் மனசளவில் தளர விட்டது கிடையாது பெரியவர். தேக ஆரோக்கியம் அப்படி வச்சுன்னு இருந்தார். அப்படி நடந்து போகிறச்சே 10-11 மணி எடுத்து வெயில் நல்லா தலைக்கு ஏறி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பெரிய மலை ஒன்று தெரிஞ்சிருக்கு. மலை மேலே நம்ம பெரியவாள்லாம் கண்ணாடி போட்டிருந்தாலும் மேலே கை வச்சு பார்க்குற வழக்கம் உண்டு. எதுவும் தெரிகிறதா அப்படின்னு. அந்த மாதிரி பெரியவா பார்க்குறா. மேலே ஒரு சின்ன கோபுரம் தெரிஞ்சிருக்கு. அந்த மலை மேலே தெரிஞ்ச ஒன்று அங்கேயே நின்றுட்டார் பெரியவா. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. ஏத்தாப்பில் 1-2 மரங்கள் வந்து சின்ன மரங்கள், அது வகையில் வாயில் சின்ன ஒரு பாறை எடுத்துக்கு அதில் உட்கார்ந்து விட்டா பெரியவா. கூட வந்த கைங்கரியாருக்குலாம் மனசு திக்கு திக்குன்னு நடிக்க ஆரம்பிச்சுடுது. 80 வயசு எடுத்து இவரால் நடக்கிறதே சிரமம். நம்மளால் இவருடைய நடைக்கு ஈடு கொடுக்க முடியல.
இவர் அந்த மலை மேலே ஏறணும்னு நினைக்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட மனசுலையும் திக்கு திக்கு நடிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா மணியோ 11 ஆயிடுத்து. காலைல 5:30 6 மணிக்கு பயணத்தை தொடங்கி 4-5 மணி நடந்துவிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறச்ச ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. மேலேருந்து விறுவிறு விறுவிறுன்னு சரதரன்னு ஒரு ஜீவன் ஒன்று இறங்கி வருது. கிட்டக்க வந்து ஒரு 50 அடி தூரத்தில் வந்து தான் தெரிஞ்சு மிகப்பெரிய கருங்குரங்கு. அது கிட்டத்தட்ட நம்ம மனுஷ ரூபத்தில் இருக்குது. வந்து இந்த பெரியவா உட்காந்துருந்தா இல்லையா அந்த மரத்தடி பாறை, அதுக்கு ஏற்றாப்புல இன்னொன்று பாறையில் உட்காந்துடுத்து. ஏது இந்த குரங்கு உட்காந்துடுத்து. பெரியவாளையே வெறிச்சு பார்க்கறது. பெரியவாளும் அந்த குரங்கைத்தான் பார்க்குறாரு. கூட வந்த அந்த கைங்கரியாக்காரர்களுக்கெல்லாம் பீதியும் பயமும் வந்து கொடுத்து. இந்த குரங்கு நம்ம பெரியவாளை எதுவும் செஞ்சு கொடுத்துனா என்ன பண்ணுறது, நம்மளே எதுவும் செஞ்சு கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமான ஒரு பீதியும் பயமும் மனசில் கிளேஜம் உண்டாகி உட்கார்ந்துட்டு. ஆனால் அந்த குரங்கு எதுவுமே பண்ண. குரங்கு பெரியவாரை பார்க்கறது, பெரியவா குரங்கை பார்த்தா நயன பாஷையில் கண்ணோட கண்ணு வச்சு 2 பேரும் பேசிக்கிற மாதிரியே இருக்கு. பெரியவா தன் பக்கத்தில் இருந்த முக்கியஸ்தர் ஒருத்தர் ஸ்ரீகண்டன் பெறப்படி, ஸ்ரீகண்டா இங்கேவா அதுக்கு பசிக்கிறது போல இருக்குது, பழம் எதுவும் இருக்கான்னு கேட்டேன். வாழைப்பழம் தான் இருக்குது பெரியவா. ஸ்ரீகண்டன் மனசில் உள்ளதை பெரியவா புரிஞ்சுக்கிட்டா. நீ பயப்படாத கூட நானே அந்த குரங்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டார் பெரியவா. இவாளுக்கு ஒரே பயம், பெரியவாளை ஏதும் பிராண்டு எடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு இருக்கும் இல்லையா. இருந்தாலும் ஒரு சீப்பு பழத்தை தான் கையில் வாங்கிட்டு அந்த குரங்குக்கு ஒன்றா கொடுக்குறா. அது தானாக ஒன்றா உரித்து சாப்பிட்றது. ஒரு அரை மணிக்கூரம் நடந்திருக்கும். 2 பேருக்கும் இடையே அந்த நயன பாஷை நடந்துருக்கு. யார் பெரியவாளுக்கும் அந்த குரங்கு, குரங்கு பெரியவாள். ஒரு அரை மணிக்கூரம் போனதுக்கப்புறம் அந்த குரங்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த பாறையை விட்டு இறங்கி பெரியவாளை ஒரு தடவை சுற்றிட்டு வந்திருக்கு. சுற்றிட்டு வந்த வேகமாகவே விறுவிறுன்னு மலை மேலே ஏறி போயிடுது. அப்போ தான் அந்த கைங்கரியக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நிம்மதி. எதுவுமே பண்ணலை அந்த குரங்கு. வந்தது பெரியவாளோட என்ன பேசித்து, நயன பாஷையில் என்ன பேசித்துன்னு இவாளுக்கும் தெரியாது. எதுவும் செய்யலை. பெரியவா கொடுத்தது சாந்தமாக கொடுத்தது. அந்த குரங்கான சாந்தமாக ஒரு சீப்பு பழத்தை சாப்பிட்டது. பெரியவாளை ஒரு தடவை சுற்றி வந்துட்டு வந்த வழியே மேலே போயிடுத்துனது. இவாளுக்கு ஒரு பெருமூச்சு விட்டுருக்கா, பரவாயில்லையே. அது போனதுக்கப்புறம் தான் பெரியவா தன்னுடைய கைங்கரிக்கா ஸ்ரீகண்டனன் பார்ட்டியை கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சு, நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த வழியில் வந்திருக்காளா இல்லையான்னு தெரியல. வந்திருக்காளா? இல்லை பெரியவா, நாங்கள் யாரும் வந்ததில்லை. ஒன்றும் கிடையாது, நான் வயசாகிடுத்தோன்னு எனக்கு, அதனால தான். இந்த மலை மேலே இருக்கிற சின்ன கோபுரம் தெரியுதா? ஆமாம் பெரியவா, தெரிகிறது. அந்த கோயில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில், புரியுறதா? அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிற அந்த மாருதியே எனக்கோசரம் உடம்பு சரியில்லாத இவ்வளோ வயசானவன் வந்திருக்கானே மேலே சிரமப்படுவான்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயரே, அதாவது அந்த மாருதியே இறங்கி வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிருக்கா. தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு இருக்கார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். அப்போ தான் அந்த வழியாக வழிபோக்கு வந்தவன்ட்ட கேட்டிருக்கா, அந்த கைங்கரியக்கரை மேலே உள்ளது என்ன கோயில்னு கேட்டிருக்காவா. ரொம்ப பாடுஞ்சிட்டுருக்கா, அதிகம் பேர் இப்போ போகிறது கிடையாது. ஆனால் முன்னொரு காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருக்கா, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது மேலே அப்படின்னு சொல்லியிருக்கான்னு அவள் சொல்லியிருக்கா. அந்த ஊர் பக்கமாக அது வரைக்கும் போகாத அந்த பெரியவாளுக்கு அது எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது சாட்சாத் அந்த மாருதிக்கும் பரமேஸ்வரனுக்குமா தெரிஞ்ச ஒரு விஷயமாயிடுது. என்ன ஒரு ஆச்சரியம் வரும். அந்த வழியாக போகணும்னு நினச்சது. உச்சி வெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி 10 மணி இளைப்பார உட்கார்ந்துட்டு போகலாம்னு நினச்சது. மலை மேலே இருக்கிற கோபுரம் இவா கண்ணுக்கு தென்பட்டது. அங்கிருந்து ஒரு கருங்குரங்கு இறங்கி வந்து பிரியவாளோட நயன பாஷையில் பேசிட்டு சாந்தமாக அவர் உடுத்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு சுற்றிட்டு மேலே போனது. இது எல்லாமே அந்த சாட்சாத் அந்த நாராயணனுடைய ஒரு சித்தம்னு வச்சுக்கோங்களேன். சிவன், நாராயணன், விஷ்ணு 2 பேரும் ஃப்ரெண்டு இல்லையா? விஷ்ணு சிவனன். விஷ்ணு சிவனை பார்க்க வந்திருக்காருன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் பெரியவாள் பற்றி நீங்கள் படித்தோ கேட்டோ தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏன்னா பெரியவா தான் சாட்சாத் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவன். அதான் கைங்கரியக்காரில் சொல்லியிருக்கா. நான் எனக்கு வயசாட்சி சொல்லி அந்த மாருதியை என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கார் பாருன்னு சொல்லி கலக்கலக்கலன்னு குழந்தை மாதிரி சிரிச்சிருக்கார் பெரியவன். ஒரு ஆச்சரியம். அதனால தான் சொல்கிறேன், பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவன். இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுவே இருக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. அடுத்த வியாழக்கிழமை
இன்னொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.